நேயர்களே, இப்போ நாம பார்க்க போற மிக முக்கியமான செய்தி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாளை மறுநாள் 15ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வரப்போறார். இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த முறை அவர் வருவது மயிலே மயிலே இறகு போடு என்பதற்காக வல்ல, இறுக்கமாக பேசுவதற்காக அவர் வருகிறார். யாருடன்? எடப்பாடியோடு. என்ன சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கணும். தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய 4 முனை போட்டிகள் உருவாகிவிட்டது. திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான பாஜக மற்றொரு கூட்டணி, நடிகர் விஜய் அவருடைய கூட்டணி மட்டும் இருக்கிறது. யாரெல்லாம் சேர்ந்திருப்பார்கள் என்பது தெரியாது. 4வது என்டிகே, அதாவது நாம் தமிழர் கட்சி. இப்ப இந்த கூட்டணிகள், இவற்றில் வலுவாக இருப்பது திமுக கூட்டணி, வலுவற்று இருப்பது அதிமுக. ஆனாலும் வலுவும் வலுவற்றும் மத்திய நிலையில் இருப்பதாக பல கருத்து கணிப்புகள் இன்டெலிஜென்ஸின் மூலமாக நடிகர் விஜய்க்கு தமிழ்நாடு முழுவதும் ஓரளவிற்கான வாக்குகளை அவர் பெறுவார் என்றும் சொல்லப்படுகிறது. என்டிகேனுடைய கூட்டணி, நான் இதை நேற்று அலசல்ல பேசியிருந்தேன். இப்போ இன்னைக்கு தனியாக வந்து செய்தி சொல்றேன். 8% பெற்ற அவர்கள் வாக்கை குறைக்க முடியுமா அல்லது அவர்கள் குறைவார்களா? அதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த தேர்தலை பொறுத்தவரை 40 விழுக்காட்டுக்கு மேல் பெறுபவர்கள் தான் வெற்றி பெற முடியும். அதுல திமுகவிற்கான பலம் என்ன? அவர்களுடைய அடிப்படை கட்டமைப்பு. திமுகவினுடைய பலம் என்ன? ஆட்சி. அவர்களின் மக்கள் நலத்திட்டங்கள். நேற்று வரைக்கும் 28 லட்சத்துல 17 லட்சம் புதிய பெண்களை தேர்ந்தெடுத்து மாதம் 1000 ரூபாயை 1,13 லட்சத்திலிருந்து இப்பொழுது 1,30 லட்சம் பேருக்கு மாதம் 15ஆம் தேதி 1000 ரூபாய் அனுப்பிடுறாங்க. இது அவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அது அல்லாமல் எலெக்ஷன் டைம்ல இதை நான் சொல்றதுக்கு ஒன்றும் வெக்கம் இல்லை. பணங்கள் வாரி இறைக்கப்படும். அதற்கு முன்பு இன்னும் ஜனவரி 14ஆம் தேதிக்கு முன்பு பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் கொடுக்கப்படும் என்றும் செய்திகள் வந்திருக்கிறது. அது இன்னும் வெளியாகல. 3000 இருந்தால் இத்தனாயிரம் கோடி, 13,000 கோடி, 6000, 7000 கோடி வரும். 5000 இருந்தால் அவர்களுக்கு 13,000 கோடி வரும் என்ற லிஸ்ட்டை ஐஏஎஸ்கள் வெளியிட்டிருக்காங்க. இன்னும் டிசைட் பண்ணலை, அல்லது டிசைட் பண்ணியிருப்பாங்க, அது வெளியே வரல. இப்போ திமுக 2023, 22, 23, 24, 25, 25, 26 வரைக்கும் 30,800 கோடிக்கு மேல், 45 லட்சம் ரூபாய், 30,858 கோடியே 45 லட்சம் ரூபாய், அதாவது 31,000 கோடியை மக்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல திட்டங்கள். இதெல்லாம் அவர்களுக்கான பிளஸ் பாயிண்ட். அது அல்லாத ஒரு பிளஸ் பாயிண்ட் கூட்டணி பலம். காங்கிரஸ் கட்சி கூட்டணி இல்லை, இருந்தாலும் அவர்கள் பலம் ஒன்றும் இல்லை. பிஜேபியோடு கம்பேர் பண்ணும்போது காங்கிரஸுக்கு அடிமட்ட தொண்டர்கள் யாரும் இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு வாக்குகள் இருக்கிறது. சிறுபான்மையினர்களின் வாக்குகள் அவருக்கு இந்த முறை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தலித் வாக்காளர்கள் வட தமிழ்நாட்டில் அவர்களுக்கு பலம். வழக்கம் போல் தேவேந்திர குல வேளாளர்களில் 50% கிறிஸ்தவ வாக்காளர்கள், அவர்களின் பலம். இதெல்லாம் நான் தொடர்ந்து சொல்றேன். அரசு எந்திரங்கள் அவர்களின் பலம், பணம், திட்டங்கள், அப்புறம் ஊழல்கள்லாம் மலிஞ்சிருக்கு. அது நம்முடைய மக்களின் மனங்களே அவர்களுக்கு மாற்றிவிடும். அது உலகத்தில் அப்படித்தான். அந்த கடைசி காலத்துல ஓட்டு போடும்போது கொடுக்குற பணத்தை மட்டும்தான் நம்மால் பார்ப்பான். இது ஒரு பக்கம். இரண்டாவது, அதிமுக ஆட்டை கடித்து மாட்டை கடித்து என்று சில உதாரணங்களை சொன்னாலும் அது மிக மோசமான ஒரு நிலையிலே போய்விட்டது. அவ்வளவு கீழே போயிட்டுங்கிறாங்க. எடப்பாடி தலைமையில் அந்த கட்சி ரொம்ப ரொம்ப வலிமை இழந்து போனதாக சொல்லப்படுகிறது. வரக்கூடிய தகவலை தான் சொல்றேன். இதனால அவர் யாரையும் சேர்க்க மறுக்கிறார். இது அந்த கட்சிக்கு பலவீனம். கடந்த முறை டிடிவி தினகரன் போன்றவர்கள் ஏற்படுத்திய தாக்கம், ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பிரித்த வாக்குகளின் தாக்கம்,
இந்த மாதிரியான பல விஷயங்களில் யாரையும் இப்பொழுது சேர்க்க மறுக்கிறார் என்பது மீளும் அவர்களை கீழே கொண்டு போயிட்டு 23% கூட இல்லை அப்படிங்கிறாங்க. இப்ப நடிகர் விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்க போறார், திமுகவா அதிமுகவாலாம் தெரியாது. ஆனாலும் அவருக்கு பலம் இழந்திருக்கிறார். இத மத்திய இன்டெலிஜென்ஸ் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு நாளை மறுநாள் வந்து எடப்பாடிட்ட பேச போறாராம். ஏன் அமித்ஷா பேச போறார்? இவங்க நல்லதுக்கு கட்சி ஒரு வளர்க்கறதுக்கு அல்ல. இந்த சமயோகித புத்தியில இவனை பயன்படுத்தி தான் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிடணும், 15 சீட்டு ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ராஜ யுக்தியை பிஜேபி பயன்படுத்தும் விதமாக நாளை மறுநாள் அவர்கள் திங்கட்கிழமை வரப்போகிறார். எடப்பாடியோடு நேரடியாக அதிமுகவை ஒருங்கிணைப்பதை குறித்து பேச போகிறார். ஆனால் அவருக்கு தெரியும் அமித்ஷாவுக்கு இவனு ரொம்ப காலம் நிற்க மாட்டாங்க. இந்த கூட்டணி இதுக்காவது நம்ம வைத்துக்கொண்டு நாம ஒரு 20 சீட்டு பிடிச்சிக்கலாம், ஒரு 15 சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ரொம்ப பெரிய திங்கிங் பண்ணுவாங்க பிஜேபி. அதிமுகவை காலி செஞ்சிடணும், அது இனி உருப்படக்கூடாதுங்கிறதான் அவங்களுடைய திட்டம். அது எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எல்லா பத்திரிகையானுக்கும் தெரியும். அதனால தான் இப்போ செங்கோட்டையன் அங்கே சேர்த்து விட்டாங்க. யாரையுமே கட்சியில் இணைய விடாமல் மறுத்து கொண்டே இருக்கிறா. அது அதிமுக அவர்கள் வெளியே மறுத்தாலும் இப்போ நீ மறுக்காத, இப்போ சேர்த்துக்கும், அப்புறம் வேணா நீ தனியாக இருந்துக்கோங்கிற மாதிரி வெளியே சொல்லாமல். ஆனால் வெளியே கேட்டால் நாங்கள்லாம் எல்லாரும் ஒன்றா சேரணும், லீலா பேலஸில் சொன்னார், அப்படி சொன்னாருன்னு கதையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது உண்மை கிடையாது. அவர்களுடைய நிலை உங்களுக்கு தெரியும். உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், ஜார்க்கண்டில் அவர்கள் செய்தது, ஆசாமில் செய்தது, இது எந்த ஒரு மகாராஷ்டிராவில் நடந்தது, பீகாரில் நடந்தது, தேவகவுடாக்கு நடந்தது எல்லாம் தெரியும். இன்னைக்கு எடப்பாடியும் காலி செய்யறதுக்கு முயற்சி, எடப்பாடியும் அந்த கட்சியை காலி பண்றதுக்கு தான் முயற்சி பண்றாரு. அவர் என்ன பேச போறார், எடப்பாடி அதுக்கு மடங்குவாரா, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் வானகரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் சி.வி. சண்முகம் பேசினார். துரோகிகளை நாம் வந்து அடையாளம் கண்டு கொண்டோம், ஆனால் எதிரிகளையும் அடையாளம் கண்டோம். ஆனால் கூட இருந்து குலாவி உறவாடி நம்மை கழுத்தரிப்பவர்களிடத்தில் கவனமாக இருக்கிறோம் என்று சொன்னார். யாரை சொன்னார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியதான். அவர்களோடு உறவாடி கழுத்தரிப்பவர்கள் யார்? அப்படி எல்லா கட்சியும் நீங்க பாருங்க, பிஜேபி தான் இருக்கு. அவங்களோட உறவாடி யார் இருக்கா? சி.வி. சண்முகம் பேசினதான். சி.வி. சண்முகம் பேசினார்னா சி.வி. சண்முகம் பேசல, எடப்பாடி பேச சொல்லி சி.வி. சண்முகம் பேசினார். துரோகிகளையும் எதிரிகளையும் நாம் அடையாளம் கண்டுவிட்டோம், உறவாடி கழுத்தடிப்பவர் யார் அப்படிங்கிறத வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் டு பிஜேபி. அவர்களை நோக்கி சொல்லியிருக்கிறார், அவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், அவர்களுக்காக சொல்லப்பட்ட செய்தார். இதில் எந்த சந்தேகம் இல்லை. அதில் அண்ணாமலை ஏதோ ஒரு திட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து ரகசியம் பேசினார் என்பது தகவல் பதிவாயிருக்கிறது. அவர் இவர்களோடு பிரிந்தவர்களோடு ரகசியம் பேசினார், அப்படி இப்படி எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாங்கிறத தான் சி.வி. சண்முகத்தை கடும் சூடாக்கியிருக்கு. அவர் பேசியிருக்கிறார், எலெக்ஷனுக்கு அப்புறம் எடப்பாடியை காலி செய்யணும் அப்படிங்கிற திட்டத்தை தான் உணர்ந்து அவர் சொல்கிறார். இது இங்கே நடக்கிறது. நடிகர் விஜயை பற்றி நாம் பேசணும்னா அவர் ஒரு தனி மனிதன் தான். அந்த கட்சியில் மற்ற அவ்வளோ பேரும் ஜீரோ. புஷி ஆனந்த்லேருந்து ஆதவ அர்ஜுனில் இருந்து இப்போ போய் சேர்ந்த செங்கோட்டையன் மட்டும்தான் அவருக்கு அடுத்தாகல இருப்பார். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு 50 வருஷம் தலைவர், கொங்கு மண்டலத்தில் ஒரு பேர் உள்ளவர். அவரை தவிர வேற யாருமே அங்கே ஆதவ அர்ஜுனெல்லாம் ஒரு பைசாக்கு போட மாட்டார். பணத்தை இருக்கக்கூடிய மார்ட்டின் மர்மம், அவ்வளோதான். அவங்க பேசுறதுக்கும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. விஜய் ஆரோக்கியசாமி யாருமே இல்லை. வழக்கம் போல தனியாவர்த்தனம் செய்கிற அது நம்ம நாம் தமிழருடைய மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களோடு அவருடைய மரியாதைக்குரிய தம்பி சாட்டை, இவங்கெல்லாம் வழக்கம் போல அவர்களுக்கு ஒரு இலக்கு உண்டு. சேர்ப்பதை விட தனித்து நிற்பது, தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு சில நன்மைகளை சர்வதேச அளவில் பெற்றுத்தரும். தமிழர்கள் மத்தியில் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் நிற்கிறார். இருந்தாலும் வயிற்றுப்போக்கும் வயிற்று உளைச்சலும் அவர்களுக்கு காணப்படுகிறது. எங்கேயாவது வாட்டை குறைச்சி போடுவாங்களோ அப்படின்ட்டு. இதில் திமுகவுக்கு ஒரு சின்ன குறை என்னன்னா, கிறிஸ்தவ வாக்குகள் இந்த முறை போயிருமோ அப்படின்ட்டு ஒரு அச்சத்தின் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து கிறிஸ்தவ தேவாலயங்களில் இந்த வருஷம் மகத்தான கிறிஸ்தவ செய்தியை அவர்கள் வைக்கப் போகிறார்கள் என்று சொல்லுகிறது. இவர் வந்து வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த கேத்தலிக் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர் தான் எஸ்.ஏ. சந்திரசேகர். அவருடைய பிள்ளை தான் ஜோசப் விஜய். இது எப்படி நானாவிட்டாலும் நானாடவில்லை என்றாலும் என் சதையாடும் என்று நம்மால நிற்கிறான்னு கொஞ்சம் ஓட்டு போச்சுன்னா அது திமுகவுக்கு இடைஞ்சல் தான். இதை இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை, தமிழக உளவுத்துறை சுட்டி காட்டியதால்
ஒரு பதட்டம் அங்கே இருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள இப்போ நிலை. நாளைக்கு மறுநாள் வந்து அழுத்தம் கொடுக்க போகிறார். இந்த அழுத்தத்தில் அவர் மடங்குவாரா? அவர் சேர்ப்பது கஷ்டம்தான். அப்படி சேர்க்காத பட்சத்தில் என்ன நடக்க போகிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது பரபரப்பான தற்போதைய அரசியல் செய்தியாக இருக்கிறது. நாம் தமிழ்நாட்டுடைய இந்த செய்தியில் அடுத்த செய்தி ஆதாரத்தோடு உங்களுக்கு தரப்போகிறேன். இப்போ இந்த பத்திரிகையில் வர்ற செய்திகள்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எழுதிட்டு இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் நம்பக்கூடாது. அதிலிருந்தும் நாம் சில செய்திகளை எடுத்துக்கொள்வோம். நமக்கான பர்சனல் தகவல் மூலமாக மூத்த பத்திரிகையாளர்கள்ட்டேருந்து எடுத்துக்கிற செய்தியை தான் ஒரு கலவையாக நான் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கேன். இனி தொடர்ந்து தரப்போகிறேன். தேர்தல் முடியும் வரை காத்திருங்கள். நன்றி.